சிறப்பு விருந்தினர், பண்பாட்டு பாரம்பரிய குடும்பத்தினுடைய குலவிளக்கு, அவர் அறிவுறுத்திய அந்த மனித நேயத்தை தனக்குள் வைத்திருக்கிற மனிதநேய மிக்க மருத்துவர் மாண்பாளர் டாக்டர் அண்ணாமலை ரகுபதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குடும்பத்தினுடைய மூத்தவர், எங்கள் குடும்பத்தில் என்னுடைய பெற்றோரோடும் என்னுடைய மனைவியினுடைய பெற்றோரோடும் நீண்ட நெடும் காலம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல் உறவை கொண்டிருக்கிற புதுக்கோட்டையினுடைய புகழ்மிக்க ராஜா ஃபர்னிச்சர் மார்ட்டினுடைய உரிமையாளர், பொன்னகை கூடத்தின் புன்னகை மன்னன் என்று அவரை எல்லோரும் குறிப்பிடுவார்கள். அப்படியான புன்னகையை எப்போதும் தன்னுடைய முகத்தில் அணிந்திருக்கிற எங்களுடைய அன்புக்குரிய ராஜேந்திரன் அவர்களுக்கும், காவல் ஆய்வாளர் வணக்கத்திற்குரிய மேடம் மாலதி அவர்களுக்கும், அவர்களுடைய கணவருக்கும், பள்ளியினுடைய தாளாளர் அன்பு சகோதரர் வெங்கடேஷ்குமார், பள்ளியினுடைய முதல்வர் அன்பு சகோதரி தீபா அவர்கள் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோருக்கும், மாணவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒரு 4 டான்ஸ் பார்த்துட்டு தான் மேடை ஏறினோம். குழந்தைங்களுடைய திறமைகளை நாங்கள்லாம் பார்த்தோம். ஒரு நல்ல பரதநாட்டியம், ஒரு நல்ல வரவேற்பு நடனம், ஒரு குழந்தைங்கள்லாம் கலந்துக்கிட்ட சின்ன கிட்ஸு, சின்ன குழந்தைங்க மேடை ஏறுறது, அதெல்லாம் மேலே ஒரு ஸ்பெஷல் பெற்றோர்கள் மேடை ஏறி ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு மேடையில் பெற்றோர்களை மேடை ஏற்றி நடனமாட வைக்கிறது, அவங்களுக்கு உரிய ஒரு ஸ்டெப்ஸுக்கு அந்த டான்ஸ் மாஸ்டர் ஒரு பாட்டை கொடுத்துருந்தார். அது ரொம்ப இனிமையாக இருந்தது. அந்த குழந்தைங்களை அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றுறது, அவங்க குழந்தைங்களை கிளப்பி விடுறது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய டாஸ்க் என்னென்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறது தான். சாதாரண வேலை இல்லை. அவங்களுக்கு யூனிஃபார்ம் போடுறது, அவங்கள கிளப்பி விடுறது, ஆட்டோவில் ஏற்றி திணிச்சு விடுறது, அப்புறம் வேனில் ஏற்றி திணிச்சு விடுறது, அப்படி ஊட்டும் போதே ஆட்டோவில் கொண்டாந்து இப்படி ஆட்டோ வரைக்கும் கொண்டாந்து ஊட்டுறது. ஒரு அம்மா ஆட்டோக்காரருக்கு ஊட்டி விட்டாங்க. அவரும் ஆண் வாங்கிக்கிட்டார். அவர் ஏன்னு கேட்டால் அந்த பரபரப்பில் என்ன செய்கிறோன்னே பெற்றோர்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த குழந்தைங்கள இந்த ஸ்கூலுக்கு ஆன் டைம் அனுப்புறதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த பெற்றோர்கள் இங்கே குழந்தைங்களோட கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பெற்றோர்களுடைய துணிச்சல், அந்த குழந்தைங்களுடைய கிளப்புறது, அந்த குழந்தைங்களுடைய முகம், அந்த குழந்தைங்களுடைய முகத்தை பார்க்குறப்ப எதிரில் எல்லா பெற்றோர்களும் அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ முன்னாடியெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் கொடுத்தா தான் ஃபோட்டோ, வீடியோகிராஃபர் கொடுத்தா தான் வீடியோ. இப்போ அப்படி இல்லை. ஒரு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து இந்நேரம் அது பல நாடுகளுக்கே போயிருக்கும், பல நாடுகளுக்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கே சிங்கப்பூரில் இருக்கிற மாமா பார்த்துருப்பாரு, மலேசியாவில் இருக்கிற அத்தை பார்த்துருப்பாங்க, எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு டெக்னாலஜியில் குழந்தைங்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கணும். அதில் 2 பேர் அழுதுகிட்டே இருந்தான். அவனை என்னமோ நம்ம ஃபீஸ் கேட்டது மாதிரியும், அவனை என்னமோ நம்ம பண்ணது மாதிரியும் அழுதுகிட்டே இருப்பான். அதுதான் குழந்தைங்களுடைய இயல்பு. இப்போ குழந்தைங்களுடைய இப்போ இந்த வயதில் தான் அவங்க அழுவாங்க, இந்த வயசில் சிரிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா வளர 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 இந்த சிரிப்பை மனிதன் மறந்துடுறான், இந்த அழுகையவும் மறந்துடுறான். அழுகணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் அழ முடியாது, மனசுக்குள்ளே தான் அழலாம். சிரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறப்ப சிரிக்க முடியாது. அப்போ மனிதன் வளர வளர இந்த மாதிரியான குணங்கள்லாம் காணாமல் போகிறப்ப குழந்தைங்கள்ட்ட தான் அந்த குணம் இருக்குது. அதனால தான் ஒரு பாட்டு போட்டாங்க, தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அப்படின்னு இந்த குழந்தைய பார்த்து பாடுற பாட்டு. ஒரு குழந்தைகிட்டே தான் ஒரு வாழ்வு தொடங்குது. இந்த பாடலை எழுதினவர் கவிப்பேரரசு வைரமுத்து. இன்றைக்கு அவருக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய உயரிய விருதான ஞானபீட விருது கொடுத்துருக்கிறாங்க. அந்த ஞானபீட விருது கொடுத்ததுக்கும் இந்த ஊருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம்னா, இந்திய அரசு முதல்ல ஞானபீட விருது கொடுக்கலாம், தமிழுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறப்ப 1975 அகிலன் என்கிற எழுத்தாளருக்கு தான் சித்திரப்பாவை கொடுத்தாங்க. அவர் பிறந்த ஊர் பெருங்கலூர். இந்த ஊர் இவர். இன்னைக்கு கூட என்கிட்ட டெல்லியிலேருந்து என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க, ஒரு பேட்டி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருங்கலூருங்கிற ஒரு வில்லேஜில் தான்
அகிலன் என்கிற அகிலாண்டம் பிறந்தாரு. அப்படியான்னு அவங்க கேட்டாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க, ஒரு கிராமத்தில் பிறந்தவரா ஞானபீடம் வாங்கினார் அப்படின்னாங்க. தமிழில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற உலகின் தலை சிறந்த மொழி நம்மளுடைய மொழியில் முதலாக விருது வாங்கினவர் இந்த மண்ணை சேர்ந்தவர் அப்படிங்கிற பெருமை உங்களுக்கெல்லாம் இருக்குது. அதற்கடுத்து ஜெயகாந்தன் வாங்கினார். அதற்கடுத்து இப்போது கவிப்பேரரசு வைரமுத்து வாங்கியிருக்காரு. அவர் எழுதின பாட்டு தான் அந்த தெய்வம் தந்த பூவே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அப்படிங்கிற பாட்டு. அப்போ ஒரு குழந்தைகிட்ட தான் ஒரு வாழ்வு தொடங்குது. அப்போ அந்த குழந்தையை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத தான் அந்த பெற்றோர்கள்லாம் முன்னால் வந்து ஃபோட்டோ எடுத்து சிரித்து அந்த குழந்தை டான்ஸ் ஆடுறப்ப அப்படியே மகிழ்ந்து அப்படி கொண்டாடுறாங்க. அப்போ இந்த குழந்தைங்களை கொண்டாட இந்த குழந்தைங்கள்ட்ட இருக்கிற திறமைகள் வெளிப்படும். இந்த குழந்தைங்கள்ட்ட ஒளிந்து கிடக்கிற எல்லா ஆற்றலும் வெளிப்படும். இந்த ஆற்றலை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே ஒன்று சேர்த்து வச்சு அந்த குழந்தைய நீங்கள் பாராட்டிக்கிட்டே இருக்கணும். வெரி குட் அப்படின்னு சொல்லணும். குழந்தைங்களை பார்த்தீங்கனால சிரிக்கணும். குழந்தைங்களை பார்த்தீங்கனாலே கை கொடுக்கணும். குழந்தைங்களை பார்த்தீங்கனாலே இப்படி கன்னத்தில் பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு என்னைக்காவது பிறந்த நாள் அன்னைக்கு முத்தம் கொடுக்கலான்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் தினசரி நீங்கள் முத்தம் கொடுக்கணும். தினசரி குழந்தையோட பேசணும். தினசரி குழந்தைய நீங்கள் கட்டி பிடிச்சிக்கணும். தினசரி குழந்தையோட உங்களுடைய நினைவுகளை பகிரணும். குழந்தைங்களுடைய மன உலகம் ஒன்று இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு மன உலகம் இருக்குது. அது என்ன நினைக்கும், எங்கள் அப்பா இன்டெலிஜென்ட்டு, எங்கள் அப்பா தான் ஹீரோ, எங்கள் அம்மா தான் இந்த உலகத்தினுடைய பேரழகி. யார்? ஐஸ்வர்யா ராயெல்லாம் கிடையாது, அவங்க அம்மா தான். அந்த குழந்தையினுடைய அம்மா தான் அந்த குழந்தைக்கு பேரழகி. அப்போ அந்த குழந்தைகிட்ட அந்த அம்மா வந்து அந்த கான்வர்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும், பழகிக்கிட்டே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நல்ல பண்புகளை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி நல்ல பண்புகளை விதைக்கிறப்ப தான் அந்த குழந்தைங்க கல்வியினால் மேலே வரும். இந்த கல்வியினுடைய அடித்தளம் என்ன, எதுக்காக ஒரு பெருங்கலூரில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மழலையர் பள்ளியை பல சிரமங்களுக்கு இடையில் ஏன் நடத்தணும் அப்படின்னு வெங்கடேஷ்குமார் நினைக்கிறாரு, என்னுடைய சகோதரி தீபா நினைக்கிறாங்க. என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதிலேருந்து ஒரு நல்ல மிக்க குழந்தைங்களை கொடுத்துட முடியாதா? இதிலேருந்து ஒரு மிகப்பெரிய மனிதர்களை உருவாக்கி தந்துட முடியாதா? இதிலேருந்து ஒரு அகிலன் வந்துட மாட்டாரா? இதிலேருந்து ஒரு மருத்துவர் வந்துட மாட்டாரா? இதிலேருந்து ஒரு பொறியாளர் வந்துட மாட்டாரா? அப்படிங்கிற ஏக்கம்தான். இப்போ அண்மையில் என்னுடைய நண்பர் ஒருவர் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிறார். ஹார்வர்டுன்னா உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு உலகினுடைய மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகங்களில் ஒன்று ஹார்வர்டு யூனிவர்சிட்டி. அங்கே இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மேலூருக்கு உள்ளே இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அவர் பேர் டாக்டர் பழனிசாமி அப்படின்னு பேர். அந்த டாக்டர் பழனிசாமி கிராமத்தில் இருந்து ரொம்ப படிக்கிறதுக்கே வசதி இல்லாமல் அவர் ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு அதற்கப்புறம் மேற்படிப்பெல்லாம் படிச்சுட்டு அவருடைய திறமையினால், ஆராய்ச்சியினால், அவருடைய கல்வியினால் அவர் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டார். நேற்றைக்கு அவரோட ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவருடைய எது அவரை அவ்வளோ தூரத்துக்கு கூட்டு போயிருக்கு அப்படின்னா அவருடைய கல்வி கூட்டு போயிருக்கு. இந்த மேடையில் நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலை ரகுபதி சாரை வச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர் இந்த மதுரை மேலூரில் கிராமத்திலேருந்து வந்து படித்த கல்லூரி எதுன்னா ஜேஜே கல்லூரி. ஜேஜே கல்லூரியில் படிச்சுட்டு அவர் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் போய் அங்கே வேலை பார்க்குறார். அப்போ ஒரு கல்வி ஒரு மனிதனை எந்த உயரத்தில் கொண்டு போய் விடுது அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் மேடம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி தான் அவங்கள இங்கே உட்கார வச்சுருக்கு. அவர் அண்ணாமலை சார் இருக்கிறார். அவர் சொன்னார், அருமையாக சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து ஒரு காலத்தில் எவ்வளவு சீட்டு கம்மியாக இருந்தது, கம்மியாக இருந்த காலத்தில் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை நாங்கள் படித்தோம், இப்போ எவ்வளவு சீட் இருக்குது, அப்போ இவ்வளவு வாய்ப்புகள், இவ்வளவு வாசல் திறந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு மருத்துவ கல்லூரியே தொடங்கி நம்முடைய பகுதியில் இருக்கிற மருத்துவர்கள் பலருக்கான வாய்ப்புகளை எல்லாம் தருவது மட்டுமல்ல, அதை நிர்வகிக்கிற ஒரு பெரிய பொறுப்பில் ஒரு கல்வியாளராக அவர் இருக்கிறார். என்ன காரணம்? இதெல்லாம் கல்வி தான் அதெல்லாம் காரணம். அப்போ இந்த கல்வியினுடைய அடித்தளம் அப்படிப்பட்டதாக இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா கல்வி தான் வேணும். இந்த கல்வியை நீங்கள் காலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல பெண் பிள்ளைகளுக்கு நிறுத்தக்கூடாது. இந்த முதலாக இந்தியாவிலே டாக்டருக்கு படித்தது நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிற முத்துலட்சுமி ரெட்டி கல்வியே இல்லாத ஒரு காலத்தில்
ஒரு கிராமத்தில் ஒரு புதுக்கோட்டையில் இருக்கிற மன்னர் கல்லூரியில் முதல் பெண்மணியாக சேர்ந்து படித்து, முதல் பெண்மணியாக மெடிக்கல் காலேஜில் படித்து, முதல் பெண்மணியாக சட்ட மேலவைக்கு உறுப்பினராகி, இவ்வளவு சாதனைகளையும் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தொடங்கினாங்கன்னா எது காரணம்னா, அவங்க வீட்டில் படிக்க வேணான்னு சொல்கிறப்ப நான் படிப்பேன்னு அழுது அடம் பிடிச்சி அவங்கள கல்லூரியில் சேர்த்தாங்க. புதுக்கோட்டையில் கோர்ட்டுக்கு எதிர்த்த மாதிரி மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் சிலை ஒன்று இருக்கும். அந்த மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் தான் இந்த முத்துலட்சுமி ரெட்டி படிக்கலான்னு கையெழுத்து போட்டு கொடுத்து மன்னர் கல்லூரியில் இடம் கொடுத்த மன்னர் அவர் தான். அந்த மன்னர் தான் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மன்னர். அப்போ ஒரு கல்வியை அவ்வளவு கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னா இந்த பிள்ளைகள்கிட்ட இந்த கல்வியை, அதை மட்டுமல்ல அந்த ஒழுக்கத்தை, அதை மட்டுமல்ல நம்மளுடைய டாக்டர் அண்ணாமலை சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல மனித நேயத்தை. ஒரு கவிதை இருக்கிறது, கந்தன் ஆடு வளர்த்தார், காதர்பாய் அதை வாங்கி அறுத்தார், அந்தோணி அதை சமைத்து ருசித்தார். கந்தன் ஆடு வளர்த்தார், காதர்பாய் அதை வாங்கி அறுத்தார், அந்தோணி அதை சமைத்து ருசித்தார். இவர்களுக்குள் இவையெல்லாம் ஒத்துப்போனது, மனித நேயம் ஏன் செத்துப்போனது அப்படின்னு ஒரு கவிஞன் கேட்டான். இப்போ அந்த மனித நேயம் செத்துப்போகாமல் இருப்பதற்குத்தான் கல்விக்கூடங்கள் இதையெல்லாம் போதிக்கின்றன. அப்போ அந்த கல்விக்கூடங்களுடைய வேலையே என்னவென்று கேட்டால், இந்த மனதில் இருக்கிற அழுக்குகளை அகற்றுவது. மனதில் என்ன சார் அழுக்கு இருக்குது? பொறாமை அப்படிங்கிற அழுக்கு இருக்கும். மனதில் வேற என்ன அழுக்கு இருக்குது? கவலை அப்படிங்கிற அழுக்கு இருக்கும். மனதுக்குள்ள வேற என்ன அழுக்கு இருக்குது? தோல்வி அப்படிங்கிற அழுக்கு இருக்கும். இந்த அழுக்குகளை எல்லாம் அகற்றுவது தான் கல்வி. அப்போ அந்த கல்வி மனசையெல்லாம் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் அகற்றி நல்ல பண்பாடுகளை உள்ளுக்குள்ளே விதைக்கும். பெரியவங்க வந்தால் எந்திரிச்சு சொல்லுங்கள், வணக்கம் சொல்லுங்கள். யார் வந்தாலும் சிரிச்சிட்டு வணக்கம் சொல்லுங்கள். யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்லுங்கள். யார் வந்தாலும் அவங்களுக்கு மரியாதையாக அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். ஆசிரியர்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு அவங்கள நீங்கள் வணங்குங்க. பெற்றோர்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்க. நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பிள்ளைகள்கிட்ட 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க, 10ஆம் வயசு வரைக்கும் படிப்பாங்க. இதுதான் பெஸ்ட்டு. அவன் வளர வளர என்னாகன்னா அப்பாவை மதிக்கிறது இல்லை, அம்மாவை மதிக்கிறது இல்லை. அப்பாட்ட கேட்குறது நீ யார் அப்படிம்மா. நான் தானே உங்கள் அப்பேன், அதெல்லாம் வேறு இடத்துல வச்சுக்க, வேற ஆளை பாரு அப்படிம்மா. அம்மாவை மதிக்கிறது இல்லை. அம்மாட்ட செல்ஃபோன் கேட்குறது, அம்மாவை செல்ஃபோன் தரலைன்னா அம்மாவை அடிக்கிறது. இந்த பழக்கங்கள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10, 11, 12 இந்த வயதுகளில் வந்துடுது. அப்போ அந்த வயதில் வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ அந்த குழந்தைகிட்ட நீங்கள் அன்பை ஊட்டி வளர்த்திங்கன்னா, இப்போ அந்த குழந்தைகிட்ட பாசத்தை காட்டிங்கன்னா, இப்போ அந்த குழந்தைகிட்ட ஒழுக்கத்தை ஊட்டிங்கன்னா காலத்திற்கும் அந்த குழந்தைகிட்ட இருக்கிற நற்குணங்கள் மாறவே மாறாது. அப்படிங்கிறது தான் இந்த மழலையர் பள்ளியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அதனால தான் இதை நர்சரி அப்படிங்கிறாங்க. நர்சரினா நாற்று ஒரு இடத்துல உள்ளதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் நட்டு வைக்கிறப்ப நல்லதாக போய் நட்டு வச்சிங்கன்னா தான் வளரும். அப்போ இன்னொரு இடத்துல பள்ளியில் சேர்க்கிறப்ப, இன்னொரு இடத்துல போய் சேர்க்கிறப்ப இந்த நாற்று எந்த காயமும் படாமல், எந்த விதமான தீங்கும் ஏற்படாமல் அதை இன்னொரு இடத்துல போய் நட்டு வைக்கிற ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு பயணத்தை தான் வெங்கடேஸ்வரா மழலையர் மற்றும் பள்ளி செய்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இந்த இடத்துல ஒரு பெருங்கலூரில் இவ்வளவு பெரிய இடத்துல இந்த ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தணும் அப்படின்னுங்கிறதுக்கான ஒரு வேட்கையோடு அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பெற்றோர்கள் ரொம்ப ஆதரவாக இருக்கிறீங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் மேலே நிறைய பற்று வச்சுருக்கிறீங்க, பாசம் வச்சுருக்கிறீங்க. இந்த குழந்தைங்கள்ட்ட நம்ம எல்லாரும் நீங்கள் அன்பு கொடுக்கலாம், ஆடை கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். நிறைய பெற்றோர்கள் செல்ஃபோன் கொடுத்துறோம். ஏன்? அது கொடுத்தா தான் சார் சாப்பிட்றான், அது கொடுத்தா தான் சார் அவன் ஸ்கூலுக்கு போவேங்கிறான், அதில் ரீல்ஸ் பார்த்தா தான் சார் அவன் ஏதாவது பண்ணுறேங்கிறான். இப்படி ஏதாவது நாம் என்ன சொல்கிறோன்னா நமக்கான காரணங்களை நாமே தேடிக்கிறோம். என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தைகிட்ட நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு சாக்லேட்டு ட்ரே ஒன்று இருக்கும் என்னுடைய டேபிளில். எந்த குழந்தை வந்தாலும் அந்த சாக்லேட்டை அவங்க எடுத்துக்கலாம். நான் அந்த குழந்தைகிட்ட சாக்லேட்டு ட்ரேயை கொடுத்தேன். அந்த குழந்தை கேட்டுச்சு, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டுச்சு. நான் சாக்லேட் அப்படின்னேன். ஐ டோன்ட் நோ அப்படிங்குது. நான் அந்த பேரண்ட்ஸ்ட்டு கேட்டேன், என்னங்க சாக்லேட் அந்த குழந்தை என்னன்னு கேட்குது அப்படின்னு. ஆமாம் சார், 4 வயசாச்சு, 4 வருஷமாக இது வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட சாக்லேட்டே காட்டினதில்லை நாங்கள் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ சாக்லேட்டே காட்டி வளர்க்கலை,
சாக்லேட்னா என்னன்னே தெரியாமல் ஒரு குழந்தை வளருது. அப்போ சாக்லேட்டாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற குழந்தைய நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டால், வேர்ம்ஸ் நிறைய வந்து வயிற்றில் பூச்சி வந்து அந்த குழந்தைக்கு ஃபுட்டு சரியாக எடுக்காமல் நம்ம சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட வைக்கிற ஒரு பழக்கத்துக்கு அந்த குழந்தை ஆளாயிரும். அப்போ இந்த பேரண்ட்ஸை நான் கேட்டேன், எப்படி இதெல்லாம் வளர்க்குறீங்கன்னு. இல்லை சார், அது அந்த ஐடென்டிஃபிகேஷனே நாங்கள் கொடுக்கல, ஃபோன் கொடுக்கல, சாக்லேட்டு கொடுக்கல, இதெல்லாம் நாங்கள் அந்த குழந்தைகிட்ட காட்டவே இல்லை, காட்டாமலே வளர்க்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ காட்டாமலே வளர்க்குற குழந்தைக்கு அது பழகிடும். அது நாம் தான் என்ன நினைக்கிறோம்னா, இது அழுகிறத நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று முதல்லாம் அதட்டுவோம், இல்லாட்டி மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிடுவோம் அப்படிம்போம். இப்போ மிஸ்ஸுக்கிட்டெல்லாம் சொல்கிறதுக்கு மிஸ்ஸுக்கெல்லாம் பயப்படுறது இல்லை பிள்ளைங்க. இப்போ மிஸ்ஸுக்கிட்டையா சொல்லிக்க அப்படிங்கிறது. இப்படி தான் இப்பெல்லாம் குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போ ஃபோன் கொடுத்தா அமைதியாக இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் வீட்டில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு புரட்சி என்னவென்று கேட்டால், இந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறதுல இந்த பள்ளி தருகிற அந்த அடித்தளத்தை வீட்டிலே இருக்கிற பெரியவர்கள், வீட்டிலே இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் இந்த பண்பாட்டு விழுமியங்களை அந்த குழந்தைங்கள்ட்ட நீங்கள் ஊட்டணும். தாய்ப்பால் ஊட்டுவதை போல, உணவு ஊட்டுவதை போல, நீங்கள் தினசரி அந்த குழந்தைங்களுக்கு பழங்கள் கொடுப்பதை போல இந்த பண்பாடுகளை அப்பப்போ கொடுக்கணும். நீங்கள் மேடையில் அமர்ந்திருக்கிற நம்முடைய வணக்கத்திற்கும் பெருமைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் அண்ணாமலை ரகுபதி அவர்களுடைய பின்புலம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், அண்ணன் புலவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு தெரியும், வெங்கடேஷ்குமாருக்கெல்லாம் தெரியும். இவ்வளவு பின்புலம் உடையவர், இவ்வளவு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர், இவ்வளவு பெருமைகளை தன்வசம் வைத்திருக்கிறவர், எந்த பெருமையையும் வெளிப்படுத்தாமல், எந்த ஆடம்பரத்தையும் வெளிப்படுத்தாமல், சக மனிதர்களோடு மனிதராக வருகிற அவருடைய எளிமை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பண்பாடு. அப்போ இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு இருக்குது. அந்த எளிமை, அந்த பண்பு, இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு நிறைய இருக்கிறது. அப்படித்தான் ஒரு கல்விக்கூடத்தை ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. இந்த டான்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை தான் அண்ணாமலை சார் பேசுகிறப்ப சொன்னார். நான் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன், அவங்க தான் ரொம்ப ஆன்சைட்டியாக இருந்தாங்க. நல்லா ஆடிடுவாங்களோ நல்லா ஆட மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாமிக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு நினச்சிக்கிற டீச்சர்லாம் இருப்பாங்க. அந்த பக்கம் நின்று டான்ஸ் ஆடுவாங்க, இந்த பக்கம் டான்ஸ் ஆடுவாங்க. என்ன காரணம்னா, ஒரு குழந்தையினுடைய திறமையை அவ்வளவு ஒளிஞ்சு கிடக்கு. இப்போ ஒருத்தன் அழுதான் அந்த குரூப்பில், இந்த அழுதவனுக்கு ஆட தெரியலன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் தான் ஒரு டாப் டான்ஸராக இருப்பான். நீங்கள் சொல்ல முடியாது அவன்கிட்ட என்ன திறமை ஒழிஞ்சிருக்குன்னே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் அழுகிறவனை போய் நீ எல்லாம் பிள்ளையா, நீ அழுதிய, நீ எல்லாம் மானத்தை வாங்கிவிட்டியெல்லாம் சொல்லக்கூடாது. காரணம், அவனுக்குள்ளே ஒரு பெரிய திறமை ஒழிஞ்சிருக்கும். இன்றைக்கு அழுதவன் மிகப்பெரிய சாதனையாளனா நாளைக்கு மாறுவான். நாளைக்கு மாறி அவன் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்ப சொல்லுவான், அன்னைக்கு என்னை வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் ஏறுறப்ப நான் அழுதேன், ஆனால் இன்னைக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நல்லா நான் எல்லா திறமைகளையும் வெளிப்படுத்துவேன்னு அவன் சொல்லுவான். அப்போ எல்லா குழந்தைகளுக்குள்ளும் ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வருகிற பெரிய ஆற்றல் தான் அந்த பள்ளியில் இருக்குது. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல் இசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமெல்லாம் அசந்து போகிற அதிசயம் என்று ஒரு பட்டியலிடுவார் வைரமுத்து. அந்த அதிசயமெல்லாம் அசந்து போகிற அதிசயம் யார் என்று கேட்டால் நம்ம குழந்தைங்க தான். இந்த குழந்தைகளை விட அந்த உலகத்தில் அதிசயமே இல்லை. அவ்வளவு அதிசயங்களை எல்லாம் நீங்கள் தான் உங்களுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய செல்வமாக வச்சுருக்கிறீங்க. கோடிக்கணக்கில் உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் அதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த குழந்தைங்க இருந்தால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு செல்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட செல்வத்தை நீங்கள் வளர்க்கணும். அப்படிப்பட்ட அந்த செல்வத்துக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அந்த செல்வங்களை எல்லாம் வளர்த்தெடுத்து ஆளாக்கி இந்த சமுதாயத்திற்கு தகுந்தவர்களாக, உகந்தவர்களாக அவர்களை எல்லாம் மாற்றி, எல்லாரோடும் நட்பு பாராட்டுகிற, எல்லோரோடும் அன்பு செலுத்துகிற, எல்லாரோடும் பிரியமாக இருக்கிற, எல்லாரிடத்திலும் மதிப்பு மிக்கவர்களாக மாறுகிற இந்த சமுதாயம் நாளைக்கு மதிக்கிறவர்களாக நாங்கள் இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கிறோம். இந்த குழந்தைங்க நாளைக்கு சிறப்பு விருந்தினர்களாக இந்த மேடைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நாளை நோக்கி தான் நாமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். வெங்கடேஸ்வரா ஸ்கூலுக்கு நீங்கள் வந்தீங்க சார், நாளைக்கு நான் வந்தப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் நாங்கள் கேட்டோம் சார், அதில் நான் டான்ஸ்லாம் கலந்துக்கிட்டேன், இன்றைக்கி நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்துருக்கிறேன் என்று இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் இந்த குழந்தைங்க சிறப்பு விருந்தினராக வந்து நாளைக்கு பலராலும் பாராட்டப்படுபவர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான்
இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா நடக்கிறது. அப்படி நடக்கிற இந்த ஆண்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை சொல்லி, ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை சொல்லி, வருகை தந்திருக்கிற பெற்றோர்களுக்கு, இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவிராது, கள்ளர்க்கோ மிக அரிது, கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க ஊரெல்லாம் பொருளை தேடி உழல்வதன்னே என்கிறது விவேக சிந்தாமணி. கல்வி என்கிற ஒன்று இருந்தால் இந்த உலகத்தில் அதைவிட வெளிச்சம் வேறில்லை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.